வணக்கம். இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சப்பாத்தி வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக கொத்து சப்பாத்தி எக்கெல்லாம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அடிக்கடி வரும். கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்காக இன்றைக்கி சப்பாத்தி நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற சப்பாத்தி கொஞ்சம் லேஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். எக்கு 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, பச்சை எக்கு தான். கருவேப்பிலை கொஞ்சம், கேரட் 1, பச்சை மிளகாய் கொஞ்சம், பீன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தழை கொஞ்சமாங்க. இது கூட கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தியை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். சிசர் வச்சு அல்லது நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசர் வந்துட்டு கிச்சனில் 2 சிசர் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ஒரு சிசர், பேக்கெட்டுக்கு அது ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணாலும் ஓகே. இல்லை சில பேருக்கு இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு செஞ்சால் பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணினாலும் ஓகே. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுட்டேன். இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் பிச்சுக்கோங்க. இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டால் தான் தாளிப்பு நல்லாயிருக்கும். கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது பொரியும் போது கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி 2யும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. செமி ஃப்ரைடாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பீன்ஸ், கேபேஜ் எது பிடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ கேரட் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுச்சு வதக்கி வச்சுருங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போது எக்கை வந்துட்டு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 3 எக் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. எப்படியாவது டெய்லி ஒரு எக் சாப்பிட வச்சுருங்க. குழந்தைகளாகட்டும் நம்மளாகட்டும் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி செய்யும்போது எக் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாவே இந்த மாதிரி வந்துடும்.
உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் தனியாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்பாத்தி செய்யும்போதே நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம், ஸோ அளவாக பார்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கலவை சப்பாத்தியில் நல்லா படணும். சப்பாத்தி நல்லா சூடாகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மைதாவில் பரோட்டா சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே சப்பாத்தி செஞ்சு கொத்து சப்பாத்தி சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்காக பெப்பர் தூள் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். ஃபைனலி மல்லித்தழை, நமக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு மல்லித்தழை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.